சுமை தாங்கி ஒரு ஏழைத்தாயின் வீரகதை. ஒரு சிறிய கிராமத்தில் மலர் என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 6 பெண் குழந்தைகள். மலரின் கணவன் மாணிக்கம் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றிக் கொண்டும் அறத்தை அடித்துக் கொண்டும் காலத்தை கழிப்பவன். குடும்பத்தின் முழு பொறுப்பும் மலரின் மெலிந்த தோள்களிலேயே விழுந்தது. தினசரி போராட்டம். ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கே மலர் எழுந்து விடுவாள். இருட்டோடு இருட்டாக அடர்ந்த காட்டுப்பகுதிக்குச் சென்று காய்ந்த விறகுகளை தேடுவாள். முட்கள் குத்தினாலும் மேடு பள்ளங்களில் கால் இடறினாலும் அவள் கவலைப்படுவதில்லை. அவளது மனதில் ஓடுவது ஒன்றே ஒன்றுதான். இன்று விறகு விற்றால்தான் என் 6 பிள்ளைகளும் கஞ்சி குடிக்கும். எரிய விறகுச் சுமையை தலையில் சுமந்து கொண்டு பல மைல் தூரம் நடந்து சந்தைக்குச் செல்வாள். விறகு விற்று வரும் சொற்பப் பணத்தில் ஒரு சிறுமூட்டை அரிசியும் குழந்தைகளுக்குத் தேவையான தின்பண்டங்களையும் வாங்கி வருவாள். வறுமையின் வலி. ஒரு நாள் கடும் மழை. காடே நனைந்து போயிருந்தது. அன்று மலரால் காய்ந்த விறகுகளை சேகரிக்க முடியவில்லை. கையில் பணமும் இல்லை. வெறும் கையோடு வீடு திரும்பிய மலரைப் பார்த்து வேலையற்ற கணவன் சோறு எங்கே என்று கத்தினான். ஆனால் பசியால் வாடிய தன் 6 பெண் பிள்ளைகளின் முகத்தைப் பார்த்தபோது மலரின் இதயம் சுக்குநூறானது. அன்றே இரவு தான் பசியோடு இருந்த போதும் அக்கம் பக்கத்தினரிடம் கெஞ்சி ஒரு பிடி அரிசி வாங்கி வந்து கஞ்சி காய்ச்சி தன் குழந்தைகளுக்கு ஊட்டினாள். அம்மா, நீங்க சாப்பிடலையா என்று கேட்ட மகள்களிடம், எனக்கு பசி இல்லடா, நீங்க சாப்பிடுங்க என்று பொய்யான புன்னகையை உதிர்த்தாள். வெற்றியின் கனி. வருடங்கள் ஓடின. மலரின் உழைப்பு வீண் போகவில்லை. அந்த 6 பெண் பிள்ளைகளும் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வந்தனர். மூத்த மகள் ஆசிரியையானாள். ஒரு மகள் செவிலியரானாள். மற்றவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கினர். முடிவு. ஒரு காலத்தில் விறகு சுமந்து காய்ந்து போன மலரின் கைகளை இன்று அவளது மகள்கள் கண்ணீரோடு முத்தமிடுகிறார்கள். அவர்கள் அவளை ஒரு ராணியைப் போல பார்த்துக் கொள்கிறார்கள். சோம்பேறியாக இருந்த கணவன் தன் தவறை உணர்ந்து கூனி குறுகி நிற்கிறான். நீதி. பெண் என்பவள் மென்மையானவள் அல்ல, தன் குடும்பத்திற்காக எதையும் தாங்கும் வலிமையானவள். ஒரு தாயின் உண்மையான உழைப்பு ஒருபோதும் தோற்பதில்லை.